நாம் எப்படி அனைத்தையும் கண்டறிய போகிறோம் கணேசா? பொறுமையாக இருங்கள் தமையா. நாம் இப்பயணத்தை துவக்கத்திற்கு முன்பாக தந்தையார் கூறியது உங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்தில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் ஓர் உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் அக்குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரின் அம்சத்தை வெளிப்படுத்த ஒரு வேற்று தாய் தந்தையரையும் அழைக்கலாம். நாம் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு தந்தையார் நமக்கு அளித்த அறிவுரையின்படி நாம் நடப்பதே முறையாகும். இப்பொழுது நம்முடன் நமது தாயார் இல்லை என்றாலும் உண்மையில் இந்த இயற்கையின் ஒவ்வொரு அணுவும் அவரது சக்தியுடன் தொடர்புடையதாகும். நாம் அந்த சக்தியை மட்டும் உருவேற்றினால் போதும். ஆனால் எப்படி கணேசா? தாயி, நாங்கள் இந்த பயணத்தை துவக்குவதற்கு முன்பு நான் எப்படி உருவானேன் என்று தாங்கள் என்னிடம் கூறியிருந்தீர்கள். எங்களிடம் தங்கள் அளவுக்கு சக்தி இல்லை. அதேபோல் எங்கள் மனதில் தங்கள் அன்பானது நிறைந்துள்ளது. அந்த அன்பின் சக்தியில் நானும் தமையனும் இப்பொழுது வேண்டி கேட்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தாயே. தாயே, நாங்கள் எவ்வளவு நேரமாக சக்தி பீடங்களை தேடுகின்றோம். ஆனால் எங்கள் முயற்சி வெற்றி பெறவில்லையே. நாங்கள் எங்கள் நோக்கத்தை அடைய வழிகாட்டுங்கள். இது நீ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணம் மகனே. நீங்கள் யார்? சக்தி பீடங்களை நிர்மாணிக்க கிளம்பி இருக்கும் இரு தேவர்களா, அல்லது தன் தாயை மீண்டும் எப்படியாவது அடைய நினைக்கும் இரு சிறுவர்களா? இருவரின் லட்சியமும் ஒன்றுதானே தாயே? இல்லை மகனே, நீங்கள் இருவரும் தேவர்கள். தாங்கள் தேவர்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் வழியை மட்டும்தான் தேடுவீர்கள். மாறாக புதல்வர்களாக நீங்கள் சிந்தித்தால் உங்கள் வழியை நிச்சயமாக கண்டடைவீர்கள். நான் தாங்கள் கூற வந்ததின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன் தாயே. எனக்கு தங்களிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. நீ கூற விரும்புவதை நான் நன்றாக அறிவேன் மகனே. இப்பொழுது நாம் என்ன செய்வது? கேட்கவில்லையா தமையா? இனி புதல்வர்கள் தங்கள் தாயை தேடுவார்கள், நோக்கத்தை அடைவார்கள், வழி கிடைத்துவிடும். வாருங்கள் தமையா, நாம் செல்ல வேண்டிய இடத்தை நான் அறிவேன்.